டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே போலீஸ் கஸ்டடியில் கோயில் ஊழியர் உயிரிழந்ததாக அவரது உறவினர்கள் குற்றஞ்சாட்டியிருக்கிறார்கள். என்ன நடந்தது என்ற முழு விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். மகேஸ்வரன், வணக்கம். போலீஸ் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அந்த நபர் யாரு? எதுக்காக விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டாரு? முழு விவரம் என்ன? கண்டிப்பாக கனிமொழி, கோவிலுக்கு சாமி கும்பிட வந்த பக்தர்களை காரை பார்க் செய்வதாக கூறி காரில் இருந்த 10 பவுன் நகையை திருடியதாக கோவில் தற்காலிக ஊழியர் தனிப்படை போலீசார் விசாரணையின் போது ஊழியர் மரணமடைந்ததால் உறவினர்கள் திருப்போணம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு உடலை எங்கு உள்ளது என கேட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற காளி கோயிலில் ஒன்றான சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் அருகே உள்ள மடப்புறம் பத்ரகாளி அம்மன் கோவில், இங்கு தினசரி ஏராளமான பக்தர்கள் செல்கிறார்கள். வெள்ளி, செவ்வாய், ஞாயிற்றுக்கிழமைகளில் கட்டுக்கடங்காத கூட்டம் வரும். நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வந்துள்ளனர். இந்த நிலையில் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை சேர்ந்த சிவகாமி 73 வயதான இவர் தனது மகள் டாக்டர் நிக்கியுடன் காரில் சாமி கும்பிட வந்துள்ளார். கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தால் காரில் பாதுகாப்பாக சிவகாமியின் 10 பவுன் தங்க நகையை பர்சில் வைத்து கட்டப்பையில் துணிப்பைக்கு அடியில் வைத்துள்ளார். கோவில் வாசலில் சிவகாமி வயது முதிர்வு காரணமாக நடந்து செல்வதற்கு முடியாததால் வீல் சேர் கேட்டுள்ளார். கோவில் அலுவலகத்தில் நிக்கி கூறியுள்ளார். இதனையடுத்து கோவில் தற்காலிக ஊழியர் அஜித் என்பவர் வீல் சேர் கொண்டு வந்துள்ளார். தாய் சிவகாமியை வீல் சேரில் ஏற்றி நிக்கி தள்ளி கொண்டு கோவிலுக்கு சென்றுள்ளார். அப்பொழுது காரை அஜித்திடம் கொடுத்து, நான் அம்மாவை ஏற்றி கொண்டு கோவிலுக்குள் செல்கிறேன், நீங்கள் பார்க்கிங் செய்து விட்டு வருமாறு அஜித்திடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. காரை எடுத்து சென்ற அஜித் நீண்ட நேரம் கழித்து கார் சாவி நிக்கியிடம் ஒப்படைத்துள்ளதாக கூறப்படுகிறது. அம்மனை தரிசனம் செய்துவிட்டு ஊருக்கு திரும்பும் போது காரின் பின்புறம் பார்த்தபோது காரின் பின்பக்க சீட்டில் அடியில் இருந்த கட்டப்பை வெளியே இருந்ததுடன் துணிமணிகளும் சிதறி இருந்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி பர்சில் வைத்திருந்த 10 பவுன் நகையை மாயமாகி இருப்பதாகவும் மீண்டும் திரும்பி கோவிலில் தற்காலிக ஊழியர் அஜித்திடம் விசாரித்த பொழுது முன்னுக்கு பின் முரணாக பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து நிக்கி கோவில் நிர்வாகத்தில் உள்ள ஊழியர்களிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து கோவில் ஊழியர்கள் சிலர் அஜித்தை அடித்து திருப்போணம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளதாகவும் தெரிகிறது. திருப்போணம் காவல் நிலையத்தில் விசாரித்து விட்டு அவரை மீண்டும் வீட்டிற்கு அனுப்பியுள்ளதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. ஆனால் அவரின் தாய் மற்றும் தம்பி கூறுகையில் அவர் வீட்டிற்கு வரவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் வெளியில் வந்த அவரை தனிப்படை போலீசார் பிடித்து விசாரித்ததாக தெரிய வருகிறது. அப்பொழுது விசாரணையின் போது அஜித்குமாருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர் மதுரை தனியார் மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அழைத்து சென்றுள்ளார். ஊழியர் அஜித் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இறந்த தகவல் உறவினர்களுக்கு தெரிந்தவுடன் உடல் எங்கே என்று சிவகங்கை, மதுரை போன்ற இடங்களில் உறவினர்கள் விசாரித்து வந்தனர். இரவு 11 மணி தாண்டியும் உடல் எங்கே உள்ளது என போலீசார் தெரிவிக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தற்பொழுது வரை இறந்த அஜித்தின் உடல் எங்கு உள்ளது என போலீசார் தரப்பில் எந்த ஒரு தகவலும் தர மறுத்து வருகின்றனர். இறந்த அஜித்தின் உறவினர்கள் காவல் நிலையத்தில் இரவு முழுவதும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் மாவட்ட எஸ்பி ஆசிஸ் ராவத்திடம் செய்தியாளர்கள் கேட்டபொழுது, விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம், உடல் எங்கு இருக்கிறது என்று தகவல் முழுவதாக விசாரித்த பிறகுதான் கூற முடியும், அதுவரை கூற முடியாது என்று தெரிவித்துவிட்டார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மகேஸ்வரன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.